இப்போ நிறைய விஷயம் நடக்குது. என்னென்னா, என் பொண்ணு நல்ல பக்தங்க. பாபா உழுந்து உழுந்து கும்பிடுவா. பாபானா அவளுக்கு ரொம்ப உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அங்கே. ஏன் அப்படின்னா, பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்களான்னா இல்லை. பாபாவுடைய 100 உபதேசத்தில் ஒரு உபதேசத்தை கடைபிடிக்கிறாங்களா இல்லை. எதை வச்சு அவங்க பக்தி அப்படின்றாங்கன்னா, டெய்லி எழுந்திரிச்சு பாபாட்ட அப்படி கன்னத்தில் போட்டுக்கிட்டு ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி காட்டினா பக்தர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். அது இல்லை விஷயம். அவரை உள்வாங்கி உணர்ந்து அவரோடு லயமாகி அவருக்காகவே, அவருடைய உபதேசத்துக்காகவே, அவருடைய காரியத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளார்ந்தமான ஜீவன் எதுவோ அவர்களே பக்தர்கள். பாபா சொல்லணுங்க, பாபா சொல்லணும். இவன் என் பக்தன்னு மேகாவை சொன்னார் பாபா. இவன் என் பக்தன் அப்படின்னு பாபா மேகாவை சொன்னார். பாபா சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் ஒரு பாபாவின் பக்தன்னு பாபா சொல்லணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் மீடியாக்களில் நிறையா பேர் நான் பாபாவின் பக்தன், நான் பாபாவின் பக்தன்னு, பாபாவின் பக்தனா என்னன்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் காட்டில் நான் பாபா பக்தன், நான் பாபா பக்தன் நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதுனால என்ன லாபம்னா ஒரு லாபமுமே இல்லை. நம்ம எந்த அளவு ஆத்மார்த்தமாக வணங்குறோம், எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக இருக்கோங்கிறது பிறருக்கு தெரியணுங்கிறதுக்காக அதெல்லாம் பகட்டு பக்தியாக நம்ம பண்ணுறோம். ஆனால் உள்ளார்ந்த பக்தியை குருநாதன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணால் போதும், வெளியில் காட்டிக்கணுன்றது அவசியமே இல்லை. பாபாவை பக்தின்றது ரகசியமானதாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பாபாவினுடைய பக்தி மார்க்கத்தில் எல்லாம் வெளிப்படையாகவே போச்சு. ஒருத்தவங்க வீட்டில் பாபா விபூதி வர வைக்கிறார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பக்தி அதிகன்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா விபூதி வருது அப்படின்ன உடனே ஐயோ அப்போ நம்ம பக்தி பண்ணலையா, அப்போ நம்ம வீட்டில் பாபா விபூதி கொட்ட வைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் உருவாயிடுது. பக்தியே வீணாக போயிடுது. இன்னொரு வீட்டில் பாபா என் வீட்டில் ஜன்னலில் தெரிகிறார் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு ஒரு வீடியோஸ் வந்துச்சுன்னா, பாபா அந்த வீட்டில் மட்டும் தரிசனம் கொடுத்தியே, எங்கள் வீட்டுக்கு நீ வரமாட்டியா அப்படின்றது போட்டி ஆகிடுது. எங்கள் பக்தி காணா போயிடுது. பாபா நல்லா சிக்கிக்கிட்டார், பாபா நல்லா வசமாக சிக்கிக்கிட்டார். என்ன பண்ணுறது பாபா? ஆனால் அவர் அப்படிப்பட்டவரா? எல்லாரும் வெளியிலேயே பார்த்து 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 ஆகாசத்தில் தெரிகிறார், நிலவில் தெரிகிறார், கதவில் தெரிகிறார், மரத்தில் தெரிகிறார், ஆரத்தி எடுக்கும்போது ஓரத்தில் தெரிகிறார், எல்லாம் தெரிகிறார்ன்ற உள்ளுக்குள்ளே என்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவரை? வாஸ்தவத்தில் அவர் உண்மையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம ஹிருதய ஸ்தானம். என்னைக்கு கண்களை மூடி அந்த சுவாமியை நமக்குள்ளே என்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம்? எல்லாம் வெளியிலேயே பார்த்து 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 வெளியிலேயே தான் நம்ம உழல்றோமே.